இஸ்லாமிய நெஞ்சங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இக்காணொளியினூடாக இறை தூதர் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றிலிருந்து ஒரு சிறிய கதையை நோக்குவோம். ஒரு தடவை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் இளைஞனுடன் ஒரு பயணத்தை மேற்கொண்டார். செல்லும் வழியில் அவ்விருவரும் அல்லாஹ்வின் அடியார்களில் ஒருவரை கண்டனர். அந்த அடியானுக்கு அல்லாஹ் தன்னிடமிருந்து அருளை அருளியிருந்தான். இன்னும் அல்லாஹ் தன்னிடமிருந்து அறிவையும் அவருக்கு கற்பித்திருந்தான். அப்படிப்பட்ட அம்மனிதரிடம் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், உங்களுக்கு கற்பிக்கப்பட்ட நல்லவற்றை நானும் கற்றுக்கொள்வதற்காக நான் உங்களை பின்தொடரட்டுமா என்று கேட்டார். அதற்கந்த அறிஞர், என்னுடன் நீர் வந்தால் பொறுமையாக இருக்க நீர் சக்தி பெறவே மாட்டீர் என்று கூறினார். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹ் நாடினால் அனைத்து விடயங்களிலும் பொறுமையாளனாகவும் எக்காரியத்திலும் நான் உங்களுக்கு மாறு செய்யாதவனாகவும் என்னை நீர் காண்பீர் என்று கூறினார். அதற்கந்த அறிஞர், எந்த ஒரு விடயத்திலும் நானாகவே உங்களுக்கு அதனை பற்றி விளக்கும் வரை நீங்கள் என்னிடம் கேட்க வேண்டாம் என்று கூறினார். இவ்வாறு முடிவெடுத்த பின் பயணம் தொடர்ந்தது. இருவரும் சென்று ஒரு கப்பலில் ஏறினர். சிறிது தூரம் சென்றபின் அந்த அறிஞர் கப்பலின் ஓர் பலகையை உடைத்து ஓட்டையாக்கிவிட்டார். இதனை கண்ட மூசா நபி, கப்பலில் உள்ளவற்றை மூழ்கடிக்கவா இவ்வாறு செய்தீர்? நிச்சயமாக நீர் மிக பெரும் காரியத்தை செய்துவிட்டீர் என்று பதறினார். அதற்கந்த அறிஞர், நிச்சயமாக நீர் பொறுமையாக இருக்க சக்தி பெற மாட்டீர் என்று நான் கூறவில்லையா என்று கேட்டார். அதற்கு மூசா நபி, நான் உம்முடன் செய்த ஒப்பந்தத்தை மறந்துவிட்டதற்காக என்னை குற்றம் பிடிக்க வேண்டாம் என்று கூறினார். பின்னர் இருவரும் கப்பலிலிருந்து இறங்கி தம் பயணத்தை தொடர்ந்தனர். செல்லும் வழியில் ஒரு சிறுவனை அவ்விருவரும் சந்தித்தனர். அந்த சிறுவனை அந்த அறிஞர் கொலை செய்துவிட்டார். இதனை கண்ட மூசா நபி, ஒரு பரிசுத்தமான ஆத்மாவை நீர் கொலை செய்துவிட்டீரே, நீர் தகாத காரியத்தை செய்துவிட்டீர் என்று கூறினார். அதற்கு அந்த அறிஞர், நீர் என்னுடன் வந்தால் பொறுமையாக இருக்க மாட்டீர் என்று நான் உமக்கு முன்னரே கூறவில்லையா என்று மூசா நபியிடம் கேட்டார். அதற்கு மூசா நபி, இதற்கு பிறகும் ஏதாவது ஒரு விடயத்தை பற்றி உம்மிடம் கேட்பேனாயின் நீர் என்னை உம்மிடம் வைத்து கொள்ள வேண்டாம். என்னிடமிருந்து மன்னிக்கும் எல்லையை நிச்சயமாக நீர் அடைந்து விட்டீர் என்று கூறினார். பின்னர் அவ்விருவரும் நடந்து வந்து ஓர் ஊரை அடைந்தனர். அந்த ஊர்வாசிகளிடம் தமக்கு உணவளிக்குமாறு இருவரும் வேண்டினர். ஆனால் அவ்வூர்வாசிகள் அவர்கள் இருவருக்கும் உணவளிக்க மறுத்துவிட்டனர். அந்த இடத்தில் இடிந்து விழக்கூடிய ஒரு சுவரை இருவரும் கண்டனர். ஆகவே இதனை கண்ட அறிஞர் உடனே அந்த சுவரை விழாது நிறுத்தி வைத்தார். அதற்கு மூசா நபி, நீர் நாடியிருந்தால் அவ்வூராரிடம் இதற்குரிய கூலியை எடுத்திருக்கலாமே என்று கூறினார். அதற்கு அந்த அறிஞர், எனக்கும் உமக்கும் இடையிலுள்ள பிரிவு இதுதான். நீர் பொறுமையை இழந்த விடயங்களுக்கான விளக்கத்தை நான் கூறுகிறேன் என்று கூறி, நான் துளையிட்ட கப்பல் கடலில் வேலை செய்யும் சில ஏழைகளுக்குரியது. அந்த கப்பல் செல்லும் வழியில் ஒரு அரசன் இருக்கிறான். அவன் பழுதான கப்பல்களை விட்டுவிட்டு நல்ல கப்பல்களை அபகரிப்பான். இதனால்தான் அந்த கப்பலை காப்பாற்றும் நோக்கில் துளையிட்டேன் என்று கூறினார். மேலும் கொல்லப்பட்ட அந்த சிறுவனின் பெற்றோர்கள் இருவரும் விசுவாசிகள். அச்சிறுவன் வளர்ந்து அல்லாஹ்வை நிராகரிக்குமாறும் அக்கிரமம் செய்யுமாறும் அப்பெற்றோரை சிரமப்படுத்துவான் என நான் பயந்தேன். ஆகவே அந்த சிறுவனை கொன்றுவிட்டேன். மேலும் நான் நேராக்கிய அந்த சுவர் அந்த ஊரிலுள்ள இரு அனாதை சிறுவர்களுக்குரியது. அச்சுவருக்கு கீழ் அவர்களுக்கு சொந்தமான புதையல் ஒன்றும் இருந்தது. அச்சிறுவர்களின் தந்தை மிக நல்லவராக இருந்தார். ஆகவே உமது இரட்சகன் அச்சிறுவர்கள் அவர்களின் வாலிபத்தை அடைந்து தம்முடைய புதையலை வெளியில் எடுத்துக் கொள்ளுமாறு செய்ய நாடினான். இதனை நான் என்னிஷ்டப்படி செய்யவில்லை. இதுதான் நீர் பொறுமை இழந்த விடயங்களின் விளக்கமாகும் என அந்த அறிஞர் மூசா நபியிடம் கூறினார். இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்து உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். இது போன்ற இஸ்லாமிய வரலாற்று காணொளிகளை காண எமது தூபா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். ஜஸாக்குல்லாஹு ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.